எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்படுற தேவ செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற முயற்சி எடுங்கள், சரியா? புதிய மனிதனாக ஒப்பு கொடுங்கள். அப்போ எதிலிருந்து மாறணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்மளை படைத்தவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஒன்று, அடுத்தது அப்படி மாறும்போது எப்படி நம்ம புதிய மனிதனாக போகிறோன்றதையும் நம்ம கற்றுக்க போகிறோம், சரியா? அப்போ பழைய மனுஷன் ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பழைய மனுஷன் மாறும் போது புதிய மனுஷன் ஆகிறான், சரியா? இப்போ பாருங்கள், பழைய மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். அதாவது இப்போ இருக்கிற நிலைமையை சொல்லுது பாருங்கள் இந்த வசனம். கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும், இப்பொழுது கோபம் இருக்குது. இப்போ இருக்கிற மனுஷன்கிட்ட கோபம் இருக்குது. இந்த கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும். மூர்க்கம் இருக்குது. மூர்க்கம்னா கோபத்துடைய உச்சநிலை. மூர்க்கத்தனமாக ஒருத்தரை போய் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில். நம்மளும் பொறுமையை கடைப்பிடிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சில நேரம் கோபம் நம்மளுக்குள்ளே வந்துடுது, இந்த மூர்க்கம் நம்மளுக்குள்ளே வந்துடுது, சரியா? சில நேரம் என்ன பண்ணுறோம், பொறாமைப்படுறோம் மற்றவங்கள பார்த்து. அப்போது இந்த காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் என்னென்னு நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு தெரியும், நம்ம உள்ளான மனிதனுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம அநியாயமாக ஒருத்தங்க மேலே கோவப்படுறோம், அநியாயமாக ஒருத்தங்க மேலே மூர்க்கத்தனமாக வெறி கொண்டு அடிக்கிறோம், சரியா? அதே மாதிரி ஒருத்தங்க மேலே பொறாமப்படும் போது நம்ம இனிமேல் உணர்த்தப்படுவோம், சரியா? இன்றைக்கி நீங்கள் இந்த வசனத்தை கேட்டிங்கள, நம்ம உணர்த்தப்படுவோம், சரியா? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும், சரியா? தூஷணம் அப்படின்னா பிறக்கலாகாத தூஷணம். இன்னொருத்தன் மேலே பொறாமப்பட்டு கண்டபடி அவங்கள பற்றி பேசுறது, அது பேசாதீங்க. அது அவங்க வாழ்க்கை. அவங்க அநியாயம் பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல, அதை நீங்கள் பார்க்க வேணாம், சரியா? அதை நீங்கள் பார்க்காம போயிருங்க. அது அவங்கள தூஷிக்காதீங்க, சரியா? அதே மாதிரி வம்பு வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படைத்தவர் சொல்கிறார். வம்புக்கு போய் நிற்காதீங்க, வம்பு வார்த்தைகளை பேசாதீங்க. இன்னொருத்தங்களை கோபம் ஊட்டி அவங்க கூட சண்டைக்கு போய் நிற்காதீங்க. உங்களால் இன்னொருத்தங்க கோபமாகி உங்கள் 2 பேருக்கும் சண்டை வர்றது, அந்த மாதிரி வம்பு வார்த்தைகளை பேசாதீங்கன்னு சொல்கிறார். வம்பு வார்த்தைகளையும் இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், இவைகளையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். விட்டுட்டு என்ன பண்ணணுமா பாருங்கள். விட்டு விடுங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலந்து போடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க, சரியா? பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கலைந்து போடுங்கள் அப்படின்றது. அப்போ இதெல்லாம் தான் பழைய மனுஷன். இன்றைக்கிலேருந்து நீங்கள் புது மனுஷனாக மாறுறதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்கள்லாம் உங்களிடத்துலேருந்து எடுத்து போடுங்க, நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன்.